மேம்படுத்துவோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லமையுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். கிருபாதார பலியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே எமக்கு நன்றி. வல்லமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தங்களை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடுகை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 19வது நாள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே காத்திருக்க வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய மத்தியில் நீங்கள் இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமை வெளிப்படுத்துங்கப்பா. மாட்சிமை நிறைந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொன்னதை நிறைவேற்று நீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பரிசுத்தமுள்ள நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. பாட போகிற பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகளை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமையினால உம்முடைய வல்லமையினால நீர் எங்களை முடிசூட்டுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 113வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த பாடலை நம் கையில தட்டி நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
சேர்த்து கொண்டீர், என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. ரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, உலகிலே என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காக. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இந்த பாடலை நாம் கையிலே தட்டி நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா தந்தானா தந்தன தந்தானா. கடன் தொல்லை கஷ்டங்கள் நீங்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைச்சிடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா
வயிறார உணவளித்தார் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே
எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. உங்களையே நாங்கள் நம்பி வாழ்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை எல்லாம் உம்முடைய சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு,
காத்திருப்போம்ப்பா, பொறுத்து இருப்போம். உம்மையே நாங்கள் நம்பி இருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுவீராக. செயலாற்றுவா காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வழிகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்திருக்க ஆண்டவரே, இன்னும் உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் நன்மையாய் மாற பண்ண போகிற மேலான உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். தேவநாம மகிமைப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நல்ல ஒரு கை தட்டினீங்களே ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். முதல்ல நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கடைசியாக நம்ம தேசத்துக்காக நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதல்ல நம்மளுடைய சபைக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஆமென் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் அப்படி நாம மகிமைப்படும்படி உயர்த்துவோம் எல்லாரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டுங்களே சத்தமா. அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதா. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம சபை கட்டுமானம் பண்ணிக்கா ஜெபமானமா தடை பண்ணுகிற ஆவியில் அழிக்கப்படும் துரிதமாக தேவன் ஆலயத்தை கட்டி கொடுக்கணும். அதுக்கு தன பண தேவைகள் பொறுத்தவைகள் சந்திக்க பண்ணணும். வேலை செய்கிறவர்களை பலனை கொடுக்கணும். தேவன் ஞானத்தை கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு தேவன் ஆத்துமாக்கு தேவனால் தேவன் நிரப்பணும் சொல்லி அப்படி எல்லாம் ஜெபமானமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அந்த சபை கட்டுமானம் பண்ணிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த ஆலய கட்டுமானம் பண்ணி தடை பண்ணுகிற ஆவியில் அழிக்கப்பட்டும். அந்த ஆலய கட்டுமானம் தடை பண்ணுகிற அசுத்த வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஏசப்பா. துரிதமாக அந்த ஆலயத்தை கட்டி கொடுங்க, துரிதமாக அந்த ஆலயத்தை கட்டி கொடுங்க ஏசப்பா. அதுக்கு தன பண தேவைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. கர்த்தா வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பு உண்டாகட்டும், ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, பலனை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரோட வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் பணம் இல்லை, தேவை இல்லை, அதனால ஆலயம் வேலை தடைப்பட்டு நின்றக்கூடாது ஏசப்பா. அனுதினமும் இந்த வேலை நடக்க உதவி செய்யுங்க. அனுதினமும் ஆண்டவரே வேலை நடக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபித்து தேவதூர்கள் இணைந்து வேலை செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தரோட வல்லமை இந்த ஆலயத்துக்கு இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆலயம் முழு ஆண்டவரே அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு தேவையான ஆத்மாவுக்கு தேவைகளை நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு தேவையான ஆத்மாவுக்கு தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்த நல்ல கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமாம். எங்கள் ஜெபத்தை கேட்டு யாருக்காய் மக்கள் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அடுத்து
நம்ம சபைக்குள்ள அநேக அற்புதம் நடப்பிக்கிற சபையை தேவன் மாற்றணும். வல்லமை ஆண்டவர் அந்த சபையை பெதஸ்தாக்கெல்லாம் மாற்றேன்னு சொன்னார். அந்த வல்லமை கிரியை செய்யணும். அந்த வல்லமை ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கு கிரியை செஞ்சு அப்படி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த இடத்த ஆண்டவரே பெதஸ்தாக்கெல்லாம் மாற்றுவேன் சொன்னீங்களே, அந்த பெதஸ்தாக்கலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும். பெதஸ்தாக்கலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படட்டும் ஏசப்பா. ஆண்டவர் ஆலயத்துக்கிழமை சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும் ஏசப்பா. சாஸ்தி கண்டுகள் உடைக்கப்பட்டு ஏசப்பா. முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. குருடருக்கு கண்கள் திறக்கப்பட்டு ஏசப்பா. மரித்து போனவர்களை கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள வச்சாலும் ஒரு புது ஜீவன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு அந்த பெதஸ்தாக்கலத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. உங்கள் வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்குள்ள யாரும் வியாதியோடு இருக்கக்கூடாது ஏசப்பா. யாரும் பிசாசின் கட்டுகளோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதத்தை நடப்பித்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதத்தை நடப்பிக்கிற இடமா மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்காம நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நம்ம ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணா சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 126 கற்கள் ஆண்டவர் ஆட்களால் நிரப்புங்க சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அடுத்து 236 கற்களை நிரப்பித்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னுமே ஆண்டவர் இந்த ஆலயம் முழு ஆட்களால் நிரப்பணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இந்த இடத்த மனுஷன் திறனால் நிரப்பன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. தேவன் ஆண்டவரே இந்த ஆலயம் முழு ஆட்களால் நிரப்புங்க. நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் ஆலயம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிருக்காரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. உன் கைகள் தேசத்தின் நீளத்தை அகலத்தை அகலம் சொல்லியிருக்கிறாரு. உன் கைகளை தடை செய்யாத நீளமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வானத்தினர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆலயம் ஆட்களால் நிரப்புங்க சப்பா அப்படி ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஆலயம் முழுவதும் ஆட்களால் நிரப்புங்க ஏசப்பா. நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிட்டு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிட்டு ஏசப்பா. ஆண்டவரே ஆலயம் முழுவதும் ஆட்களால் நிரப்புங்க. ஆலயம் முழுவதும் ஆட்களால் நிரப்புங்க ஏசப்பா. ஆலயம் முழுவதும் ஆட்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாமே இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் திரளால் அந்த ஆலயத்தை நிரப்புங்க. மனுஷன் திரளால் அந்த ஆலயத்தை நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்கள் வர உதவி செய்யுங்க. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் ஆண்டவரே திரளான கூட்டங்கள் ஆலயத்துக்கு வர உதவி செய்யுங்க. திரளான கூட்டங்கள் ஆலயத்துக்கு வர உதவி செய்யுங்க. கர்த்தரோட வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. மனுஷன் திரளால் நேரத்தை நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்ட வருஷந்தோறும் ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண உதவி செய்யுங்க. வருஷந்தோறும் ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்ட தேசத்தின் நீளத்தை அகலத்தை அளக்க சொன்னீங்களே, கர்த்தரோட வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு ஒரு முடிவே இருக்கக்கூடாது ஏசப்பா. இந்த ஆலயத்துக்கு ஒரு முடிவே இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆலயம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போக உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அது மூலம் ஆட்களால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அநேக ஆத்மாக்கள் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமாம். எங்கள் ஜெபத்தை கட்டி இருக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நம்ம சபைக்குள்ள யாராவது குழந்தை இல்லையோ அவங்களுக்குலாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். குழந்தை பாக்கியம் உண்டாகணும். தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்படும். இந்த மாதமே இந்த ஆசீர்வாதத்தை காதால் நம்ம கேட்கணும். அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்க உணர்ந்து அப்படி ஜாமனம் எல்லாரும். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அன்றைக்கு சபைக்குள்ள யாராவது குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்பட்டும். கற்பத்தின் கனி கர்த்தராவும் சுதந்திரம் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள வைங்க ஏசப்பா. இப்பொழுது யாராவது குழந்தை வேணும் அந்த தாகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். இந்த வேலையில வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே கற்பத்துக்குள்ள வல்லமை இறங்கட்டும். கற்ப பைக்குள்ள வல்லமை இறங்கட்டும். கற்ப பைக்குள்ள வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தை தொடுங்க ஏசப்பா. ஆனால் கற்பத்தின் கனி கர்த்தராவும் சுதந்திரம் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை கட்டளை நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்களே, உங்கள் நாமத்தினால நாங்கள் கேட்கிறேன் ஏசப்பா. இப்பொழுது யாராருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கற்பங்கள் திறக்கப்பட்டு ஏசப்பா. அடைப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பித்தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாசமே இந்த ஆசீர்வாதத்துக்கான உதவி செய்யுங்க. இந்த மாசம் இந்த ஆசீர்வாதத்துக்கான உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவரால் முடியாது ஏசப்பா. ஆனால் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பா. இந்த காரியம் உம்மாலே ஆக ஏசப்பா. இந்த மாசம் இந்த ஆசீர்வாதத்துக்கான உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. அவன் ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. சபைக்கு நல்ல ஒரு பாதை வேணும், ரோடு வேணும். மழை நவர ஆலயத்துக்கு யாருமே வர முடியலை. அப்படி சபைக்கு நேரம் கையில் நீட்டி ஆண்டவரே நல்ல ரோடை போட்டு கொடுங்க ஏசப்பா. அரசு அதிகாரிகளோட பேசுங்க ஏசப்பா. அப்படி ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஆலயத்துக்கு நல்ல பாதை வேணும் ஏசப்பா. நல்ல ரோடு வேணும் ஆண்டவரே. அந்த தடை பண்ணின மனுஷனை சந்திங்க ஏசப்பா. அந்த முன்னு நடத்த சந்திங்க ஏசப்பா. அதிகாரியோட பேசுங்க ஏசப்பா. அதிகாரியோட பேசுங்க ஏசப்பா. யார் ரோடு போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாலோ அந்த நபரோட பேசுங்க. அந்த நபரை தொடுங்க ஏசப்பா. இல்லை அந்த நபரை துரத்தி விடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு அதிகாரிகளும் வல்லமை இறங்கட்டும்.
ஒவ்வொரு அதிகாரியும் பேசுங்க ஏசப்பா. ஆலயத்துக்கு பாதையை போட்டு கொடுங்க, ஒருத்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு இருதயத்தில் நீங்க தூண்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த மலை நாவர்களுக்கு அந்த பாதையை போட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த மலை நாவர்களுக்கு அந்த பாதையை போட்டு கொடுக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்க முடியாங்க ஜெபிக்கிறோம். அந்த முன்னாடி தடுக்கிற ஒவ்வொரு நபரையும் சந்திங்க ஏசப்பா. ஒவ்வொரு நபரையும் நீ சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம். அந்த நபர் தொடுங்க ஏசப்பா. இல்ல இந்த ஏரியா விட்டு துரத்தி விடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஏரியா விட்டு துரத்தி விடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நான் துரிதமாக அந்த ஆலயத்துக்கு பாதை போட்டு கொடுத்த நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமாம், எங்கள் ஜெபத்தை கேட்டு அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. கடைசியாக நம்மளுக்கு கொடுத்த சபை ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவான். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படணும். ஆனால் ராஜ்யத்துக்காக எழுப்பதற்காக நிற்கிற பாத்திரமாக மாறணும். வீண் வேலை செலவு உண்டு பண்ணுற ஆவிகள் அழிக்கப்பட்டேன். மருத்துவ செலவு உண்டு பண்ணுற ஆவிகள் அழிக்கப்பட்டேன். குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பு உண்டாகணும். சபையை எப்படி நடத்துனது ஞானத்தினால கிருபையினால் நிரப்புனது அப்படிலாம் நம்ம கையில் வருது. வானத்தின கையில் எடுத்து அப்படி ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேசப்பா. ஆண்டு எங்களுக்கு கொடுத்த சபை ஆண்டவரே சபை ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேசப்பா. ஊழியக்கார குடும்பத்துக்கு இருந்த எலும்பிரிகள் அசுத்த வல்லமை அழிக்கப்பட்டும். எல்லா மனுஷ கிரைகள் மாந்திரத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஏசப்பா. அந்த ஊழியக்கார குடும்பத்தை வல்லமை வெளிப்பட்டு பாதுகாத்துக்கோங்க. எந்த வீண் செலவு உண்டாயிடக்கூடாது ஏசப்பா. மருத்துவ செலவு உண்டாயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு நல்ல இறங்கட்டும். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. ராஜ்யத்துக்காக எழுப்பதுக்காக நிற்கிற பாத்திரங்களா மாற்றுங்க. அநேக சபைகளுக்கு, தேசங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள குடும்பமா மாற்றுங்க ஏசப்பா. குடும்பத்தில் இருக்க தேவைகள்லாம் சந்திங்க. ஊழியத்திற்குள்ள பண தேவைகள்லாம் சந்திங்க ஏசப்பா. அந்த சபையை எப்படி நடத்தணும் ஏசப்பா. அதுக்கு ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வரங்களால் நிரப்புங்க ஏசப்பா. வல்லமையால் நிரப்ப முடியாத ஜெபிக்கிறேன். இன்னும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற நபரா மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் ஆத்ம பாரம் உண்டாகட்டும். இன்னும் தாகம் உண்டாகட்டும் ஏசப்பா. இன்னும் வரங்களால் நிரப்புங்க ஏசப்பா. வல்லமையால் நிரப்ப முடியாத ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபருக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க ஏசப்பா. சுகத்தோட பலத்தோட வாழ உதவி செய்யுங்க. அந்த குடும்பத்துக்கு எல்லா சோர்வுகள் மாறட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். இப்பொழுது ஒவ்வொரு சரீரங்களுக்கும் நல்ல இறங்கட்டும்பா. ஒரு சரீரத்துக்கும் நல்ல இறங்க முடியாத ஜெபிக்கிறேன். விசேஷமா ஊழியக்காரக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இடுப்பு பகுதியிலும் நல்ல இறங்கட்டும். முந்தி தண்டுவடத்திலும் நல்ல இறங்கட்டும் ஏசப்பா. இப்பொழுது எலும்புகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நரம்புகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தசைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக முடியாத ஜெபிக்கிறேன். பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் சரீரத்தோடு வெளியேற முடியாத ஜெபிக்கிறேன். சரீரத்தோடு வெளியேற முடியாத ஜெபிக்கிறேன். அப்பா இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. அந்த குடும்ப ஊழியக்கார குடும்பத்துக்குள்ள யார் யார் பலவீனப்பட்டிருக்காங்களோ எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஏசப்பா. எல்லா பலவீனங்களும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்துக்கும் நல்ல இறங்கட்டும். ஒவ்வொருத்தரும் பலத்தால் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அப்படி செய்த நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. அம்மா எங்கள் ஜெபத்தை கேட்டுட்டு அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. எல்லாரும் எழுந்திருச்சிரும். ஆமேன். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். சீக்கிரமா எழுந்துருங்க, வேகமாக எழுந்துருங்க. அப்படியே துரிதம். ஆமேன். அல்லேலூயா. நேற்று பாடின பாடல் அப்படி திரும்ப பாடிடுவோம். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான ஆமா இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். வேற மியூசிக். ஆமா. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ சொல்லுவோமா நல்லா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால். நல்லா பாடுங்க, பாடுங்க கைத்தட்டி. சத்தமா துதிப்போம். மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே, விழுந்தானே. சொல்லுவோமா. மின்னலை போல் சாத்தானே விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்பவே முடியாது. சொல்லுவோமா. விழுந்து போன அவ்வளவுதான், எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமேல் எழும்பவே முடியாது. கை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா. கை ஒசத்துங்க, எல்லாரும் கை தூக்குங்க. ஆமா
அல்லேலூயா. கை தூக்குங்க, கை தூக்குங்க எல்லாரும், எல்லாம் கண்ணை திறந்துருங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஆஹாஹா. இப்படி சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி கையை அசைச்சுங்க, ஓஹோ. ஓசன்னா. சொல்லுங்க, சத்தமா துதிப்போம் சாத்தான. பாடுங்க, இயேசுவின் நாமத்தினா. ஓஹோ. பாடுங்க, சத்தமா சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் உற்சாகமா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. சொல்லுங்க, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. சொல்லுவோம் அப்படியே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. சத்தமா கையை உயர்த்திருங்க அப்படியா. ஆஹா. அல்லேலூயா. ஓ ஓ. ஆமா. ஓசன்னா. சத்தமா. ஆஹா. அல்லேலூயா. ஓ. ஆமென். கைத்தட்டி சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். பாடுவோமா? அவ்வளவுதான். சூப்பரா பாடுறீங்க. இன்னும் சத்தம் அப்படியே. ஒரு வழியாய் வந்த துன்பம் இரு வழியாய் ஓடிவிடும். சொல்லுவோமா? ஒரு வழியாய் வந்த துன்பம் இப்படி உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. சுத்துங்க. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. சொல்லுவோமா? அவ்வளவுதான். நம் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. துதி 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 மிதி 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 மிதி. சொல்லுவோமா? துதி 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 துதி. சத்தமா. துதி 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 துதி. அவ்வளவுதான். ஆஹா. அல்லேலூயா. கையசைச்சு ஓஹோ. ஓசன்னா. வேகமா. ஆஹா. அல்லேலூயா. பாடுவோமா? ஓஹோ. ஓசன்னா. கைத்தட்டி சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். பாடுவோமா? சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால். இயேசு ரத்தத்தினால். இயேசு வார்த்தையினால். இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால். இயேசு ரத்தத்தினால். இயேசு வார்த்தையினால். இயேசு சக்தியினால். கை வைத்தி ஆஹா. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஓ சத்தமா. ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது நம்மளுடைய சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கைகளை தட்டி எல்லாரும் ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி கை தட்டிடுவோமா சத்தமா? அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்துக்காகவும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனையும் இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே தகப்பனை இந்த 2 மாவட்டத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவே நாமத்தினால இந்த 2 மாவட்டத்துக்குள்ளே மகாபரிய ரட்சிப்பை தேவந்தாமே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா உடைய கரத்தில் தகப்பனை இந்த 2 மாவட்டத்தையும் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால தேவ மகிமையின் அக்கினி இறங்கட்டும்பா. இந்த மாவட்டம் முழுவதுமாய் பற்றி இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் அக்கினி பற்றி எரியட்டும் ஐயா. இந்த 2 மாவட்டத்துக்களையும் பற்றி எரியட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய முழு பிரசன்னம் வல்லமை
வல்லமையும் மகிமையும் தகப்பனே இந்த எங்கள் 2 மாவட்டத்துக்களையும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்ல பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அடுத்து நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய இந்த 2 மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சாதி வெறியின் ஆவிகள். ஆமென். எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து கொடிகளை ஏற்றி கொண்டு அந்த காரியத்தில் அவங்க செய்கிற அட்டுழியங்கள் அராஜகங்கள் அநேக ஆயிரமாக இருக்கிறது. ஆமென். ஒரு நியூஸில் இப்போ ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க பைக்லையும் கார்லையும் போட்டு ஆட்டி இது பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தன்னுடைய ஜாதி வெறிகளை வெளிப்படுத்துகிறாங்க. தேவன் செய்த காரியம் அந்த ஜாதி வெறிகளை முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்படணும். ஆமென். அந்த தூண்டி விடுகிற அந்த நபர்களை தேவன் தாமே சந்திக்கப்படணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எங்கள் 2 மாவட்டத்துக்குள்ள இருக்கிற தகப்பனே இந்த ஜாதி வெறியின் உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அப்பா அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்தருளுவீராக. ஒட்டுமொத்தமாய் தகப்பனே வாலிபர்களை வைத்து செயல்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுங்க. தகப்பனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதியை வைத்துக்கொண்டு அப்பா தகப்பனே அவங்களுடைய தகப்பனே அப்பா எல்லா அராஜகத்தின் நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே எங்கள் தேசத்துக்கு எங்கள் மாவட்டத்துக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த ஜாதி வெறியின் கிரியைகள் வேணாம் ஆண்டவரே. இந்த 2 மாவட்டத்துக்கு இருக்கக்கூடாதுப்பா. எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்க. அப்பா பிள்ளைகளை சந்தித்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வாலிபர்களை சந்தித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்களை சந்தித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் 2 மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இது வீணானது என்பதை அறிந்து கொள்ளுகிற அப்பா தகப்பனே அவர்கள் மனக்கண்களை திறந்து அருளுவீராக. மனுஷிக வணக்கம் வேணாம் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்துக்கு வேணாம்ப்பா. அப்படிப்பட்ட தகப்பனே அப்பா உடைய வல்லமை நக்கினி இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அடுத்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற 2 மாவட்டத்தையும் இந்த ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஆக்சிடென்டின் ஆவிகள், இந்த ஆவிகளுக்காக நம்ம கட்டி ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு இடங்களிலையும் இந்த அசுத்த வல்லமைகள் அந்த நம்ம ஓட்டுநர் கண்களில் அந்த சில கிரியைகளை காண்பித்து அவன் ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணுகிறான். பைக்கில் சிந்தனையை திருடுகிற கிரியைகள் இது எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஆமே நம்ம ஆக்சிடெண்ட்டை கேள்விப்படக்கூடாது. தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த 2 மாவட்டத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மாவட்டத்தில் நடக்கிற தகப்பனை இந்த ஆக்சிடென்டின் ஆவிகளுக்காக உடைய கரத்தில் வருகிறோம் ஐயா. அந்த ஏரியாக்களில் தகப்பனை ரோடுகளில் செயல்படுகிற இந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைய வல்லமை நக்கினி இறங்கட்டும் ஐயா. அந்த ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணுகிற கிரியைகள் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. வாகனம் ஓட்டும் போதெல்லாம் தகப்பனே ஞானத்தோடு ஓட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓவர் ஸ்பீடு போகக்கூடாதுப்பா. இயேசுவே நாமத்தினாலே நம்முடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அந்த ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணி தகப்பனே அப்பா அந்த ஜீவனை தகப்பனே நரகத்தின் பாதையில் அந்த ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு போகிறானப்பா. அவனுடைய எல்லா திட்ட செயல்களும் இயேசுவே நாமத்தினாலே அதமாக்கி போடுங்க. இயேசுவே நாமத்தினாலே அதமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறேன். எங்கள் 2 மாவட்டத்துக்கு நம்முடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும் ஐயா. நீரே பாதுகாப்பின் அக்கினியை தகப்பனை இப்பொழுதே வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் வைப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. தேவ வல்லமை தேவ பிரசன்னம் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அடுத்து நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கிராமத்திலையும் தேவனுடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஆயிரமாய் சபைக்குள்ளே வந்து சேர்க்கப்படணும். ஆமென் அல்லேலூயா. அப்படி தேவன் தாமே அப்படிப்பட்ட வல்லமையாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனையுமே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் 2 மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா தகப்பனே சுவிசேஷங்கள் தகப்பனை அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் இப்பொழுதே தகப்பனை ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைய வார்த்தையை தகப்பனை இந்த இடத்துல இருந்து நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை
நக்கினை இறங்கட்டும்பா. எங்களை கொண்டு பயன்படுத்துவீராக. இயேசுவே நாமத்தினால சிறு கூட்டமாய் நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்துக்குள்ள நம்முடைய வல்ல பிரசன்னம் இறங்கட்டுமப்பா. இந்த கிராமத்துக்குள்ள தகப்பனே நீரே தகப்பனே ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தி தகப்பனே ஆயிரம் ஆத்துமாக்களை தகப்பனே அப்பா சபையிலே சேர்க்கத்தக்கதான வல்லமையை தகப்பனே ஊற்றுவீராக. இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இயேசுவே நாமத்தினாலே தகப்பனே பெண்கள் மேலே ஊற்றுவீராக, ஆண்கள் மேலே ஊற்றுவீராகப்பா. வாலிப பிள்ளைங்கள் மேலே ஊற்றுவீராக அப்பா. சிறு பிள்ளைங்கள் மேலே ஊற்றுவீராக. பெரியவர்கள் மேலே ஊற்றுவீராகப்பா. உம்முடைய வல்லமை நக்கினை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால் நீர் சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அப்பா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தி தகப்பனே அப்பா ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஆயிரமாய் ஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் ஓடி வர உதவி செய்வீராக ஆண்டவரே. இனி தகப்பனே காலம் செல்லாத ஆண்டவரே அப்பா. இந்த கடைசி காலம் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குமே தகப்பனே அப்பா. அந்த நாட்களில் அவர்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்களும் திறந்தப்படுவதாக, ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படுவதாக. தேவன் தாமே மெய்யானவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இயேசுவே நாமத்தினாலே ஒவ்வொரு கிராமங்களிலும் இயேசுவே நாமத்தினால் நம்முடைய வல்லமையின் அக்கினி இறங்குவதாகப்பா. ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமர்ந்தபடியே கைத்தட்டி பாடுவோமா? இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. பாடுங்க. தந்தான தந்தன தந்தானா, ஆமா தந்தான தந்தன தந்தானா. வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். பாடுங்க அப்படியே. ஆமா தந்தானா தந்தன தந்தானா. கையை தட்டி நல்லா சத்தமா சொல்லுங்க. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஆமா இயேசு கூட வருவார். இப்படி ஆமா இயேசு கூட வருவார். சொல்லுங்க இப்படி. நீங்க இருந்தா அற்புதம் நடக்கும். ஆமா அவ்வளவுதான். நீங்க இருந்தா அற்புதம் நடக்கும். ஆமா காணா ஒரு திருமணத்தில குறைவுகளை நிறைவாக்கி, ஆமா காணா ஒரு திருமணத்தில ஆமா கை தட்டி பாடுவாமே. சொல்லுவோமா? லா 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 காரியத்தில் அவ்வளவுதான். எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தான முறியடிப்பே,
எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார். சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சவுண்ட் சத்தமா போடுங்க. சொல்லுங்க ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆமா வருதுல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய மாநிலத்துக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். கைத்தட்டுங்க, நல்ல சத்தமா ஒரு கைத்தட்டுங்களை, கரவோசை எழுப்புங்க. ஆமாம், தேவ நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மொத்ததுக்கிற சோதரிக்கு ராஜா, ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் கூட ஆண்டவரே மீண்டும் என்னுடைய பாதத்தண்டையில் வந்து அமர கர்த்தர் கொடுத்த உதவிக்காக சோதரம். நாளில் ஜெபிக்க போகிற இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. இதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கணும்னு நீங்கள் கற்று போதித்து நடத்த ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஜீசஸ். முதலாவது ஜெப குறிப்பாக நம்ம மாநிலத்தை ஆளுகை செய்கிற முதல்வருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் கர்த்தர் அப்படின்னு ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல்ல தந்தையே, மொத்ததுக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் மாநிலத்தை ஆளுகை செய்கிற எங்கள் தலைவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த முதல்வருக்கு உண்டான எல்லா பலவீனங்கள் நோய்களும் மாறட்டும், பேய்கள் ஓடட்டும் ராஜா. கர்த்தர் தாமே வெளியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நான் சரீர அவயவங்களில் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எல்லா சரீர பிரச்சனைகள் நீங்கி போகட்டுப்பா. கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ஊழியக்கார பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தை ஆளுகை செய்கிற ஊழியக்காரருடைய நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்த நன்மைகளுக்காக சோதரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எமக்கு சோதரம் சோதரம். எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த விபச்சாராவி ஜனங்களை விட்டு விலகணும் அப்படின்னு ஜெபம். தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய இந்த விபச்சாராவி அநேகரை வஞ்சிக்குது. அது அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லாமல் அநேக ஒவ்வொரு விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த விபச்சார ஆவி செயல்படுது. அந்த விபச்சார ஆவிகள் என் ஜனங்களை விட்டு விலகணும் அப்படின்னு ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையை, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் மாநிலத்தில் ஆண்டவரே இருக்கிற விபச்சார வேசித்தன ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த அஸ்திரத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். பொல்லாத இச்சைகளை தூண்டி விடுகிற இந்த காமோசின் ஆவி அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என் ஜனங்களை மீட்டு கொள்ளுங்க. இந்த விபச்சார பாவத்தில் இருந்து, இந்த இச்சைகளின் ஆவிகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்க. எல்லா தலைவர்களையும் தொடுங்க, எல்லா ஊழியர்களையும் தொடுங்க ஆண்டவரே, எல்லா மத தலைவர்களையும் தொடுங்க. எல்லாருக்குள்ளே இருக்கிற எல்லா விபச்சார வேசித்தன ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். துரைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவரே இவர்கள் ஆளுமை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தை நீ பாதுகாத்து கொண்டமக்கா சோதர ராஜா. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஆக்சிடெண்ட்டை கொண்டு வருகிற ஆவி, அந்த கொள்ளை எல்லாம், அந்த மரணத்தின் கட்டுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அது எந்த விதத்தில் வந்தாலும் அந்த மரணம் கன்னிகள் எங்கள் தமிழ்நாட்டை விட்டு விலகணும். நிஜம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மொத்ததுக்கிற சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஜனங்களாகிய இந்த மனிதர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பின் ஆவியை ஊற்றுங்க. ஒருவருக்கு கூட ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளாமல் மறித்து போயிடக்கூடாது. அதற்கு ஆண்டவரே சாத்தானுக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்குன்னு ஆண்டவரே அதிவிரைவாக ஆண்டவரே அநேகரை விழுங்கிட்டாம்பா. இன்னும் ஆண்டவரே யாரையும் விழுங்கிடக்கூடாது ஆண்டவரே. சிறு குழந்தை முதல்ல ஆண்டவரே முதியோர் வரை இருக்கிற எல்லாரையுமே வஞ்சிச்சிட்டாப்பா.
அநேக வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் தான்ப்பா இப்போ திருடுறான். ஆண்டவரே நீர் சொன்னீரே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள்னு. ஆண்டவரே அந்த வார்த்தையில் ஆண்டவரே அதை கூட ஆண்டவரே அவன் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே சாத்தான் வஞ்சிக்கிறானப்பா. ஆண்டவரே எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அநேகர் தண்ணியில் விழுந்து மறித்து போனார்கள். ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த பாலியல் வன்புணர்ச்சினால் ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு விட்டாங்கப்பா. ஆண்டவரே இதுபோல் இனிமேல் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த கொள்ளை திருட்டின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் மாநிலத்தை விட்டு விலகட்டு ராஜா. ஆண்டவரே அந்த விபத்துக்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். எங்கள் இளைஞர்களுடைய சிந்தைக்குள்ள ஆண்டவரே அந்த மதுபானத்தையும் போத பழக்கத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவங்கள ஒரு நினைவாக அலைய விடாமல் பல சிந்தைகளோடு ஓட வைத்த அந்த பிசாசின் தந்திரம் அழிக்கப்படட்டும். விபத்துக்களை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ராஜா. பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க. இனி இருக்கிற பிள்ளைகளாவது கர்த்தருடைய அறிவில்னாலும் ஞானத்தினால் நிறைந்து ராஜ்யத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. இந்த சாத்தானின் மரண கண்ணியில் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நீரின் ஜனங்களை மீட்டு கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீரே ஆளுமை செய்யுங்க, ஆசிர்வதிங்க. முதிர் வயதில் ஆண்டவரை மூப்பு நிமித்தமாக மறிக்கிறவர்களை கூட பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லாருக்குள்ளையும் இறங்கட்டும் ராஜா. எல்லா மரண கன்னிகளும் இப்பொழுதே தெரிபட்டு போகட்டும். கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, எங்கள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் ஒன்றிணைந்து உம்முடைய ராஜ்யத்துக்காக நிற்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வேணும். ஒருவருக்கொருவர் புரிந்து நடக்கிற எண்ணங்கள் உண்டாகட்டப்பா. இவர்களுக்குள்ள ஒரு சிந்தை உண்டாகட்ட ராஜா. உம்முடைய சிந்தை மாத்திரம் இந்த ஊழியர்களுக்குள்ள இருக்கட்டும் ராஜா. ஊழியர் அதாவது மெய்ப்பனை வெட்டினா ஆடுகளை சிதற பண்ணிடலான்ற அவனுடைய அந்த தாட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் அப்படின்னு ஜெபணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் எங்கள் இந்திய தமிழ்நாட்டில் ஆண்டவரே இருக்கிற எங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியக்கார பிள்ளைங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. இவர்களுக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தைகள் அழிக்கப்படட்டும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே தலைவர்களாக இருக்கிறவங்க எங்கள் தமிழகத்தில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்கட்டும். அவரவர் ராஜ்யத்தை கட்டாமல் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மாத்திரம் இருக்கட்டும் ராஜா. அவர்களுக்கு நம்முடைய சிந்தை உண்டாகட்டும் ராஜா. சாத்தான் ஆண்டவரே இந்த பரிசுத்தவான்களை வஞ்சிக்கிறானப்பா. அவர்கள் செய்வதே என்னதென்று தெரியாமல் அவங்கள பாவத்தை செய்ய வச்சு ஆண்டவரே இடரல் அடைய பண்ணிடுறான்பா. இந்த சாத்தானின் வஞ்சனைக்கு தலைவர்களை நீங்கள் மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே எண்ணங்களில் சிந்தைகள்லையும் உம்முடைய நினைவும் உம்முடைய ஆண்டவரே சிந்தை மாத்திரம் உண்டாகட்டும். மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல் இருக்கட்டும் ராஜா. மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனையின்படி நடக்காமல் உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து ஆண்டவரே ஆதி அன்பை இழந்து போகாதபடி ஆதி அன்பு பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே மீண்டும் தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. என் தலைவர்களை ஆண்டவரே பெரும் ஆண்டவரே ஊழியர்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே அந்த ஊழியர்களை மீண்டுமாய் தட்டி எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே மந்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே மந்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவரே அவர்களே அறியாத அளவுக்கு ஆண்டவரே அவர்களுடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிற சிந்தனையின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே அவர்களுக்குள்ள நல்ல சிந்தை உண்டாகட்டும். எழுப்புதல் குறித்த சிந்தை உண்டாகட்டும் ராஜா. எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரே ஒரு மனமாக எழுப்புதலுக்காக எழும்பி ஓடுகிற ஆண்டவரே எல்லா தலைவர்களை உருவாக்குங்க. எல்லா போதகர்களும் ஒருமனப்பட ஆண்டவரே இந்த தலைவர்கள் ஆண்டவரே காரணமாக இருக்க அவர்கள் ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் மூழ்ச்சி ஆண்டவர் தாமே கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த தலைவர்களுக்கு நம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகள் ஆண்டவரே அந்த நடந்த அற்புதங்களை இழந்து போயிருக்கிறாங்களப்பா.
ஆண்டவரே அவர்கள் மீண்டுமா புதுப்பிங்க ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் அசைவாடட்டும். சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அவர்கள் மூப்பின் காரணமாக ஆண்டவரே அநேகரை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நடத்துவீங்க. ஆண்டவரே முடிவு பரியந்தம் நடத்துகிறவர் நீர் தானப்பா. ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவுமானவர் நீர் மாத்திரம்தானேப்பா. உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக் கொடுங்க. ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபை நாள் நன்மை நாள் முடிச்சு விடுங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருச்சிரும். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமேன். வேகம். ஆமேன். சொல்லுமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கைத்தட்டி பாடுவோம் அப்படி. ஆமேன். பாதம் பணிந்தேன். அவ்வளவுதான். பரிசுத்தமே பரவசமே பரனேஸ்வருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனேஸ்வருளே. தேடினதால் கண்டடைந்தேன், கேடினதால் பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன். அவ்வளவுதான். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்திருங்க. ஆண்டவரே, இது எத்தனாவது சுதந்திர நாள்? 79. ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும், 79வது சுதந்திர தின விழாவை எங்களுடைய கண்கள் காண செய்ததே மக்கு நன்றிப்பா, மக்கு நன்றிப்பா. அவ்வளோதான். ஜெபம் பண்ணுங்க. நன்றிப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே 144 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே 144 கோடி ஆத்துமாப்பா, ஆத்துமா விலையேற பெற்றதுப்பா. இவங்க ஆண்டவரே எழுப்புதல்களை பார்க்கணும்ப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வல்லமையில் ஆவியானவர் ஆண்டவரே எங்க தேசத்துல பலத்தை எழுப்புதலை கொடுக்கட்டும். சொல்லுங்க, எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே ஜனாதிபதியை ஆண்டவரே சந்திப்பீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. துணை ஜனாதிபதியை நீங்க ஆசீர்வதிப்பீராக, பிரதமரை நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்கள் ஆசீர்வதிங்க, எம்எல்ஏக்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்க ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கை தட்டிருங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். சொல்லுங்க, எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரெண்டாவது தேசத்துல இருக்கிற 73% சின்ன பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. எதுக்கா சொல்லுங்க? 73% மேல இருக்கிற சின்ன பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்தியாவில் மொபைல் போனை பயன்படுத்துகிற நபர்களில் 70% பேர் 7லிருந்து 10 வயசுக்குள்ள, 76% பேர் 11 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே
இந்த மொபைல் போனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விடுதலையாக்குங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே சில அக்கா அக்கா தூங்கிறாதி அக்கா, கவனிங்க நேரம் கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த என்னது இந்த நாடகங்களை, சில நாடகங்களை பார்த்துட்டு, உங்களுக்கு தெரியும் சக்திமான் ஒரு நாடகத்தை பார்த்துட்டு மாடியில இருந்து குதிச்ச பிள்ளைகள்லாம் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த இவங்க எதுக்குள்ள இந்த ஃபயர் கேமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களுக்குள்ள உள்ள என்ன செஞ்சிடறாங்க. அன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற ஜெபம் என்ன, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க இந்த மொபைல் போன்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியில வரணும். தேவையான காரியத்தை பார்க்கணும், தேவையற்ற காரியத்தை என்ன செய்யக்கூடாது. அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிற இந்த ஆவி எல்லா சின்ன பிள்ளைங்களை விட்டு வெளியேறணும். அல்லேலூயா. ரெண்டு பேரா கையை பிடிச்சுக்கிறீங்க, ரெண்டு பேரா கையை பிடிச்சிருங்க, அதான் நல்லது. அல்லேலூயா. நல்ல கையை அசைச்சு அப்படி ஜெபம் பண்ணுங்க, கொட்டாயெல்லாம் விடாம ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே துதிங்க, வாய் திறந்து அப்படி துதிங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள் ஆண்டவரே விடுதலையாக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்க தேசத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அடிமைத்தனமா இருக்கிற இந்த செல்போன்ல இருந்து ஆண்டவரே எங்க பிள்ளைங்க விடுதலையாக்கப்படுவார்களாக, எங்க விடுதலையாக்கப்படுவார்களாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் பாரத்தோட அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பொல்லாத ஆவி எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, எங்க சின்ன பிள்ளைங்களை விட்டு வெளியேறுவதாக. வீடு ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும். எங்க தேசம் முழுவதும் உங்க வல்லமை செயல்படுவதாக. அடிமைத்தனத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே எங்க ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக நன்றி. நாங்க ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைத்தட்டுங்க, நல்ல உற்சாகமா வேகமா கைத்தட்டுங்க. அல்லேலூயா. கவுனிங்க, இன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நானே என் பிள்ளைங்களை பார்க்க வேலை விட்டு வருவாங்களாம். வேலை விட்டு வந்து ஒரு 8:30-9 மணிக்கு டீ சாப்பிடுவாங்களாம். நைட்டு 9 மணிக்கு டீ சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டுவிட்டு பிள்ளைங்க தனியாக செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், இவங்க தனியாக செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, சொல்கிறாங்க கரெக்டாக நைட்டு 11 மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிடுவாங்களாம். இப்போ பிள்ளைகள் இடத்துல எப்படின்னு பாருங்க. ஆமாம், செல்ஃபோனை ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை எடுத்துகிட்டு தனித்தனியாக போயிடுவாங்களாம். போயிட்டு 11 மணிக்கு சாப்பிட்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்களாம். இப்போ எந்த அளவுக்கு இந்த நிலைகள் எப்படி மாறி போச்சுங்கிறத பாருங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன இதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய கட்டாய நிலைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை ஆமென் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். அடுத்து ஒரு ஜெப குறிப்பை நம்ம ஜெபம் பண்ணுவோம். தற்கொலையின் ஆவி, தேசத்தில் இருக்கிற இந்த தற்கொலையின் ஆவிக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 381 பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்களாம். தற்கொலை பண்ணுறவங்க மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரா சொல்லுங்கள்? 381 பேர் என்ன செய்கிறாங்களாம்? தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்களாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வருஷத்துக்கு 3.4% அதிகரிக்குதா ஒவ்வொரு வருஷத்துக்கும். என்னது அந்த தற்கொலையினுடைய நிலைகள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குதான். நல்ல கவனிங்க. இதில் என்னென்னா 70% மேலே ஆண்களும் 29% மேலே பெண்களும் என்ன செய்கிறாங்க? தற்கொலை பண்ணி செத்து போயிடறாங்களாம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இதில் புள்ளி விவரங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, குடும்ப பிரச்சனையினால் சாகிறவங்க 32% பேர், வியாதியினால் சாகிறவங்க 17% பேர், திருமண உறவில் ஏற்படுகிற பிரச்சனையினால் சாகிறவங்க 5.5% பேர். அல்லேலூயா. ஆமென். இதில் அதிகமான நிலைகளை தற்கொலை பண்ணி சாகிற இடங்கள்ல மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகா. இங்கே தான் அதிகமாக நம்ம தேசத்தில் தற்கொலை பண்ணிட்டு சாகிறவங்களுடைய நிலை அதிகமாக இருக்குதான். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே இந்த தற்கொலையின் ஆவி எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறி ஓடணும். அல்லேலூயா. தற்கொலை எண்ணங்களை எங்கள் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா.
இதுக்கு விரோதமா செயல்படுகிற ஆவி, தற்கொலையின் ஆவி, நல்ல கையை அசைச்சு நல்ல ஜெபம் பண்ணலாம், சத்தமா வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த தற்கொலையின் ஆவி ஆண்டவரே எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம்பா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எங்க தேசத்துல செயல்படுகிற இந்த தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல வீட்டுக்கு வீடு இந்த தற்கொலையின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்குதுப்பா. இயேசுவின் நாமத்துல இந்த தற்கொலையின் ஆவிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். தற்கொலையின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய அற்புதத்தின் கரம் செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. யாராவது ஒருத்தர் வேண்டும் வேகமா ஓடியாங்க. ஆமென், அல்லேலூயா. வேகமா ஓடியாங்க. தற்கொலையின் ஆவி அழிக்கப்படட்டும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பி. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த விளைஞ்செடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகளும் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீர் தாமே செயல்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானுடைய வல்லமை தாமே செயல்படட்டும் ஆண்டவரே. கடைசி காலம் அறிஞ்சு பிசாசன தந்திரமா செயல்படுறானே ஆண்டவரே. நீர் தாமே அந்த காரியங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுடைய இருதயத்திலையும் பேசுங்க ஏசப்பா. அண்டே கடன் பிரச்சனையினால அநேக பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களே ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பு எங்க தேசத்துக்குள்ள வெளிப்படட்டும். ஆவியானோடைய வல்லமை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொருத்தர்களையும் ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பேசுங்க. கர்த்தருடைய வல்லமையின் கரம் தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற மேலான கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி நீ உன்னதங்களில் உட்காரச் செய்தி. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி நீ நல்ல சத்தமா பாடலாமே. உளையான சேற்றில் உழுந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி நீ நல்ல கைகளை தட்டி. ஆமா. கண்மலை மீதன் அல்லேலூயா. கடைசியா ஒரு ஜெப குறிப்பு. புகை பிடிக்கிறவங்களுக்காக, சிகரெட்டு, அந்த பீடி, அந்த மாதிரி நிலைகளை உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு முறை புகை பிடிக்கிறப்போ வாழ்நாளில் 5 நிமிஷத்தை இழந்து போயிடுறாங்களாம். வாழ்நாளில் அவங்களுடைய 5 நிமிஷத்தை இழங்குறாங்களாம். வாழ்நாள் முழுவதும் புகைப்பிடித்து கொண்டே இருக்கிறவங்க தன்னுடைய ஆயுள் காலங்களில் 10 முதல் 11 வருஷத்தை அவங்க என்ன செய்கிறாங்களாம்? இழக்கிறாங்க. அல்லேலூயா. இதில் உலகம் முழுவதும் புகைப்பிடிக்கிறவங்களில் ஒவ்வொரு 8 வினாடிக்கு ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 ஒருத்தர் செத்து போயிட்டார். உலகத்தில் 8 வினாடிக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிடறாங்க? மரிச்சு போயிடுறாங்க. அல்லேலூயா. இதில் 51 லட்சம் ஆண்களும் 20 லட்சம் பெண்களும் புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. புகை. அல்லேலூயா. இதில் என்னன்னா, இந்திய மக்கள் தொகையில் 17.8% பேர்
புகைப்பிடிக்கிற இந்த பழக்கத்துக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. இதில் 15 வயசுக்கு உட்பட்டவங்க 6,25,000 பேராம். 15 வயசுக்கு மேற்பட்டவங்க 10,36,14,000 பேராம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய புள்ளி விவரத்தை சொல்றாங்க பாருங்களேன். ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை உடைய இந்த கடையவே முதல்ல மூடும், கம்பெனியவே முதல்ல என்ன செய்யணும்? மூடணும். ஆண்டவர் அந்த கம்பெனியை தொடணும். ஆமென். அல்லேலூயா. அது வெட்ட வெளிச்சமா பீடியை விற்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? அந்த கணேசு புகையில என்ன செய்யலாம்? தயார் பண்ணலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? ஆனால் கடையில் விற்கக்கூடாது. என்ன நியாயம்னே தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யணும்? விய்யி தெரியாமல் அதை பிடிச்சி போடுறாங்க. அல்லேலூயா. விற்கிற கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இப்போ நேராக கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? சிகில வச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாக போய் கம்பெனி தயார் பண்ணுற நபர்களை தொடணும். அல்லேலூயா. இந்த பீடி விற்கிறவங்க, கஞ்சா தயார் பண்ணுறவங்க, கணேசு புகையில தயார் பண்ணுறவங்க, இவங்களை நேரடியாக ஆண்டவரே போய் என்ன செய்யணும்? தொடணும். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த புகை பிடிக்கிற ஆண்டவரே நபர்களை தொடுங்க, தயார் பண்ற கடைகளை தொடுங்க, கஞ்சா தயார் பண்ற கடைகளை தொடுங்க ஆண்டவரே, அந்த கம்பெனிகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. கணேஷ் புகையில தயார் பண்ற அந்த கம்பெனியை தொடுங்க ஆண்டவரே. மற்ற புகையிலை தயார் பண்ற கம்பெனிகளை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இங்க தயாரிக்கவே கூடாது. இது பாவம்ங்கிற உணர்வு வெளிப்படுவதாக, பாவம் என்கிற எண்ணம் வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக, பாவம் என்கிற உணர்வு வெளிப்படுவதாக, பாவம் என்கிற உணர்வு வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்க இந்த மாதிரி குடிக்கிறாங்களேப்பா, பீடி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, மற்ற ஆண்டவரே போதை பொருட்களை பயன்படுத்துறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொடுவீராக, அவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும்பா. ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் தந்திருக்கிறீர். நாம மகிமைப்படட்டும். இந்த 19 நாள் வரைக்கும் எங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறீங்க. நாளைய தினத்திலையும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்தீர், நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்களை பாதுகாப்போடு வீட்டுக்கு போக தேவனுடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.